ஆத்தா என்ன மைத்துக்கு இங்க வந்து நிக்க? 48 பட்டியல பேர் வாங்கின பெரிய மனுஷன் வெட்டி கொண்டு வந்து நிக்க பாவி. நான் எனக்கா பண்ணல, ஊருக்கா பண்ணேன். இத போலீஸ்ல போய் சொல்லல. இப்ப நீ போல உன் கழுத்தை போய் செலுத்து போய் நானே உன்னை போலீஸ்ல விட்டுருவேன். ஐயோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கா அந்த காரியத்தை இல்ல, ஊருக்கா பண்ணேங்கறல்ல. ஏலே இப்ப நீ போலீஸ்ல சரணடைறியா இல்ல உன்னை அடிச்சு வச்சுட்டு போட்டான்? திரும்ப ஒரு தடவை சொன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போடுவாட்டி. ஏல பாண்டி ஊர்ல கீழ அறுவாடா. ஆத்தா என்ன சொல்லுதா பாத்து இல்ல, நான் போலீஸ்ல சரணடைடுமா? ஆமாம்ல, அதத்தான் நானும் சொல்லுதேன். ஆத்தா என்ன புடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. தெரியுமில்ல, ஒண்ணு மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து தூக்கல போட்டாலும் கூட அந்த படி தீராதுல. நெசமாத்தான போலீஸ்ல நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஆத்தா அவங்களை செத்து போக சொன்னதீங்க. பிறந்த உடனே தொப்புள் குடி அறுத்துற மாதிரி தாயும் பிள்ளைங்கிற வரவங்க அத்தா அறுத்து. இனிமே எனக்கு யார் இருக்கா எவரு பாப்புல பழம். இனிமே நீங்க இருக்க வேண்டாம், உங்க சொக்காரங்க வீடு மணியாச்சில இருக்குல்ல, அங்க போய் ஒன்னா விட்டு போட்டு போறோம். அதான் எங்க ஆத்தாலே சொல்லிட்டேன். ஆத்தா சும்மா தானே ஆத்தா சொன்னேன், நெசமாவா சொன்னேன். அதான் ஆத்தா, எல்லாத்து வீட்லயும் புள்ளியோட பிறப்புக்கு தாய் காரணமா இருப்பாங்க. இந்த பாண்டி விஷயத்துல இறப்புக்கு தாய் காரணமாயிட்ட. வர்ற ஆத்தா. நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஏவியா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்கியா? ஒண்ணு இல்ல பிள்ளை, ஊர் வந்துருச்சு, நீ போய் உங்க சொக்காரங்க வீட்டுல இரு, உறவு வந்து பாக்க. ஏயா இந்த நேரத்துல நான் எது செஞ்சாலும் சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, மறுபேச்சு பேசாம போப்பல.